இப்போ காலையில் எந்திரிக்கும் போதே மங்கள இசை, நம்ம அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே நமக்கு ஒரு மங்கள இசை கேட்கும். அந்த ஒளிமயமான எதிர்காலம் இதெல்லாம் கேட்டுகிட்டே எந்திரிக்கும் பொழுதே கண்டிப்பாக அன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அற்புதங்கள் தரும் ஆலயம் பகுதியில் நம்ம அந்த இசை காலையில் இசை கேட்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய காரியம் நல்லபடியாக நடக்கும். இப்போ சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி படத்தை வீட்டுக்குள்ளே ஒட்ட வச்சுருப்பாங்க. நம்ம காலையில் மகாலட்சுமியை பார்த்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி, அந்த மாதிரி மகாலட்சுமி படத்தை வெளியில் வச்சுக்கிறதுக்கு, வீட்டை விட்டு வெளியே வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளே வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய செல்வம் நல்ல விதமாக இருக்கும். அதுவும் வெள்ளிக்கிழமையில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த உப்பு வாங்கிறது நல்ல பழக்கம். வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கினா கண்டிப்பாக மகாலட்சுமி அகலாது வாலசம் செய்வாள். உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கிறது, புளி வாங்கிறது, நல்லெண்ணெய் வாங்கிறது, எண்ணெய்கள் வாங்கிறது, இதையெல்லாம் வாங்கிறதுனால அன்று லக்ஷ்மி இதிலெல்லாம் இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து இதெல்லாம் வாங்காமல் அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், செவ்வாய்க்கிழமை வாங்கிக்கலாம், புதன்கிழமை வாங்குறதான் அப்படின்னு விடாமல் அந்த நாளில் சுக்கிர ஓரையில் வாங்குறது இன்னும் சிறப்பு. பரவாயில்ல, அன்றைக்கி நாள் முழுவதும் சுக்கிரனின் ஆதிபத்தியம் பெற்ற நாள் தான். ஜாமக்கோல் பிரசன்னத்தில் வெள்ளிக்கிழமை மிக மிக உன்னதமாக கருதப்படுகிறது. அதனால் அந்த வெள்ளிக்கிழமை வழிபாடாக இருக்கக்கூடிய சக்தி வழிபாடு, அந்த சக்தி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி வெள்ளிக்கிழமைகளில் சக்தி என்று சொல்லக்கூடிய புற்றுகளில் பாலூத்தி வழிபடுபவர்கள் யாராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் அந்த மாதிரி புற்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல ராகு இருந்து நான் புத்துக்கோயில் வழிபாடு செய்கிறேன்னா செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 8ஆம் இடத்துல ராகு இருந்து புற்று வழிபாடு செஞ்சால் கஷ்டத்தை மேலும் மேலும் தரும். அதனால் 8ஆம் இடம்ங்கிறது உன்னுடைய ஆசையை குறிக்கக்கூடிய இடம். லக்னத்துக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ராகுவாகவோ கேதுவாகவோ இருந்து நீ புற்று வழிபாடு செய்தால் உன்னுடைய பேராசையை அதிகப்படுத்தி உனக்கு கஷ்டத்தை தந்துவிடும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த தெய்வத்தை வணங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டாலே பெரிய விஷயம், எந்த தெய்வத்தை வணங்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் பெரிய விஷயம். ஆட்காட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வேப்பூர் என்ற இடத்தில் அருள்மிகு லக்ஷ்மி நாராயண திருக்கோயிலில் இப்போ இருக்கோம்.
அவருக்கு ஒரு அலங்காரம், பா அப்படி ஒரு அலங்காரங்க. சேவிப்போம். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. வானவில்லின் வர்ணஜாலனே மதுசூதனா கண்ணா வேணுகான ராகதேவனே முரளீதரா. திருப்பதி ஏழுமலையில் எழில் மிகும் வெள்ளி நிலவில் பொழிந்திடும் கீதமழையில் மலர்ந்திடும் பாரிஜாத பூவில். அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. ஏழு வண்ண மலைகளாழ்பவன் அறிவோம் நமவோம் கிரிதரா. ஏழாம் கடலாகி நின்றவன் ஸ்ரீஹரி நர்த்தன மாதவா. ஏழு ஸ்வர கீதமானவன் ஸ்ருதியில் லயம் கேசவா. நாதஸ்வர ஓசையானவன் மங்களம் தரும் நாயகா. பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன். பாரதத்தில் கண்ணனானவன் கீதை தந்த நாயகன். திருப்பதி தேவ சபையில் அருள்பதியான நிலையில் திருமலை ஞான வடிவில் கோவிந்தனாகி நின்ற தேவா. அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேசா. நீலவண்ண மேகநாதனை திருமலை எங்கும் தேடினே. சங்கு சக்கர கருட வாகனம் வருவான் என்று ஏங்கினே. இப்போ அருமையான அந்த அலங்காரத்தை பார்த்தோன்னே மனசு என்ன சொல்லும்? கண்டிப்பாக இந்த திருக்கோயிலுக்கு ஒரு தடவை போகணும்னு சொல்லும். அதே மாதிரி இந்த திருக்கோயிலுக்கு போகிறவங்களுக்கு நல்ல நம்பிக்கையான வாழ்க்கையில் ஒரு நல்ல வீடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. இந்த திருக்கோயில்னு இல்லை, எந்த இடத்துல மகாலட்சுமி சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த இடத்துக்கு போய் சேவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். கிரகம்னா வீடுன்னு பேர், கிரகம்னா நவகிரகம்னு வருது, ஆனாலும் கிரகம் என்பது வீட்டை குறிக்கும். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் கிரக அனுகிரக பிராப்தி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோயிலை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த திருக்கோயிலில் நாராயணாங்கிற மந்திரம், கோவிந்தாங்கிற திருநாமம், இதெல்லாம் நம்ம பாடல் வழியாக கேட்டு கேட்டு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்ம சக்தியும்